கள்ளக்குறிச்சி அருகே நகை அடகு கடையில் 80 பவுன் நகை, 15 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 5000 ரொக்கப்பணம் கொள்ளை. தியாகதுருகம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருகம் பேருந்து நிலையம் அருகே பிரேமா என்ற நகை அடகு கடை உள்ளது. அந்த பகுதியைச் சேர்ந்த கோபாலின் மகன் ராமச்சந்திரன் என்பவர் கடையை நடத்தி வருகிறார். நேற்றிரவு வழக்கம் போல கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இன்று காலை 5:30 மணியளவில் கடையை திறக்க வந்துள்ளார். அப்போது கடை திறக்கப்பட்டு முன்பகுதியில் விளம்பர பதாகைகளை வைத்து மறைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். அதாவது கடைக்கு முன்பாக இருந்த இரும்பு கதவை, அதற்கு அடுத்த மரக்கதவு மட்டுமின்றி மற்றொரு இரும்பு கதவை உடைத்து உள்ளே பீரோவில் இருந்த 80 பவுன் நகை, 15 கிலோ வெள்ளிப் பொருட்கள் மற்றும் 5000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இதனால் பதறிப்போன ராமச்சந்திரன் உடனடியாக தியாகதுருகம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனைத் தொடர்ந்து காவல்துறை கண்காணிப்பாளர் மனோகரன், காவல் ஆய்வாளர் மாணிக்கராஜா தலைமையிலான தியாகதுருகம் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து தடவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் ஆய்வு செய்து வருகின்றனர். இந்த ஆய்வில் சம்பவத்தை மறைப்பதற்காக நகை அடகு கடையில் இருந்த கண்காணிப்பு கேமராக்களை திசை திருப்பி ஒரு பெண் உட்பட 3 பேர் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.